we are using in the gear hobbing machine. The main construction of this machine is the base. The base is connected with a vertical rotating spindle. This spindle for purpose of holding the workpieces. We are using multiple workpieces in the same time. We stack the workpieces in the vertical spindle, and after tighten, the head is locked. So this is module. The module is called cutter. So which type of gear do you want to manufacture? So that type of module will be used in the horizontal spindle. Okay. So what is module? Module means how many gear takes we are produced in the one product, and how much the depth of the gear teeth, that is called modules. Okay. So we are using in this gear hobbing machines in multiple gears produced in the same time. But we are using in the horizontal milling machine also producing the gear manufacturing. But in the horizontal milling machine we are producing in the same time only one gear product. Okay. So what are the cases? That means problems will be created in gear hobbing machine is, first we locating the workpieces in the same size and same diameter. If the diameter varies from each workpiece, we are not using in this machine. Okay. So diameter same or அதே மாதிரி ஒர்க்பீஸோட திக்னஸ் சேமாக இருக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து ஒரே மாதிரியான கியரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒர்க்பீஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் மெயினாக என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த மாடியூல் வந்து மேலேருந்து கீழே ஒர்க்பீஸை கட் பண்ணிகிட்டே போகும். கீழே ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கீழே போய் இதை டேமேஜ் பண்ணிடும் பேஸ், சரிங்களா? ஸோ அதை டேமேஜ் பண்ணாத மாதிரி அந்த அளவுக்கு வந்தோம்னா நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் மேலே போகணும். ஸோ நம்ம இந்த வெர்டிக்கல் ஸ்பிண்டில் வெளியே எடுத்துடணும். ஸோ அதுக்கு இந்த வீல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணோம்னா வெளியே வந்துடும். ஆஃப்டர் நம்ம அந்த கியர் ஒர்க் பீஸ் பூரா ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டாக் பண்ணிவிட்டு இந்த மாடல் மேலே போகுது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இந்த லீவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே மேலே இந்த இதுக்கான ஆப்ரேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிக்ஸட் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்பிண்டில் இந்த இதோட ரொட்டேட் பண்ணுறதுக்கானது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு மோட்டர் இது ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கியர் இருக்குது. இப்போ ஓடிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதாவது கியரை என்கரேஜ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கியர் டீப் வந்து ப்ரோ பண்ணிடும். இப்போ மிஷின் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியான மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அக்யூரேசி ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ மாடியூல் இந்த கட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரியான மாடியூல்ஸ் வேணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் வேணும், எவ்வளோ பிச்சு வேணும். பிச்சு தான் தெரியும் இல்லையா? ஒரு டீத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் டிஸ்டன்ஸ். அது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வைஸாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், டெப்த் வைஸாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம அலுமினியம் கியர் வீல்ஸ்லாம் இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் கேஸ்ட் அயர்ன், மைல்டு ஸ்டீல் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா இந்த மாடியூலோட கட்டரோட டீத் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு கூலண்ட் ஆயில்ஸு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது வாட்டர் பேஸில் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் பேஸில் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? கூலண்ட் ஒர்க் பீஸ் வந்து ரஸ்ட் ஆகிடும். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது கியர் வீல். கியர் வீலில் வந்து ரஸ்ட்டான கியர் வீல் வந்துச்சுன்னா அது மறுபடியும் அந்த ரஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோமோ ரப் பண்ணுவோம். ரப் பண்ணும்போது அதோட டீத்தோட சைஸ் வந்து வேரி. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஆயில்ஸ், டூப்ளிகேட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன், இதோட மேனுஃபேக்சரிங். ஸோ இதோட ப்ராப்ளம் மெயினாக வந்து இந்த லீவர்ஸ் எங்கேஜ் பண்ணுறோம், இல்லைன்னா உடஞ்சிடும். உள்ள கியர் வீல்ஸ்லாம் உடைஞ்சிடும். அதே மாதிரி ஒர்க் பீஸ் சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஒர்க் பீஸ் லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கும். லூஸாக இருந்ததுன்னா இது கட்டுறது டச் ஆகும்போது தள்ளி விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்? டேமேஜ். ஸோ அப்போ இது டேமேஜ் ஆகுதுன்னா அது அடுத்தது டேமேஜ். ஸோ இதோட டயாமீட்டர்ஸ் அண்டு இன்னர் ஹோல்டு இருக்கு இல்லையா, அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரே சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாடியூல் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன கியர் டீத் வேணுமோ அதோட மாடியூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம மாற்றி எதாவது யூஸ் பண்ணிட்டோம்னா கியர் எல்லாமே
மாற்றி கொடுத்தோம்னா அதோட கம்மியாகவும் டீத் அதிகமாகவும் போயிடும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது.